One day, the mother crow came to visit the jackal and cried out. இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸு. ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த காக்கா வந்து நரிக்கிட்ட சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸு சொல்ல வர்றது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம 3 வந்து பிரிக்கிறோம். ஒரு கம்மா வந்து இருக்குது, அந்த கம்மா வரைக்கும் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் நம்ம தனித்தனி வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சி கடைசியாக இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். ஒன் அப்படின்னா ஒன்று, டே அப்படின்னா நாள், தீங்கிறது கிராமர், நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். மதர் அப்படின்னா அம்மா, க்ரவ் அப்படின்னா காகம், கேம் அப்படின்னா வந்தது, டூ அப்படின்னா கிராமர், நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். விசிட் அப்படின்னா பார்வையிடுதல், தி வந்து கிராமர், அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஜாக்கல் அப்படின்னா நரி, அண்டு அப்படின்னா மற்றும், க்ரைட் அப்படின்னா அழுதது, அவுட் அப்படின்னா வெளியே. ஓகேங்களா? ஸோ இதோட அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒன்று நாள் அம்மா காகம் வந்தது பார்வையிடுதல் நரி மற்றும் அழுதது வெளியே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாள் அம்மா காகம் நரியை பார்க்க வந்து அழுது கொண்டே கூறியது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அவுட்டை வந்து கூறியது அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதாவது அவுட்டுனா வெளியே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா க்ரைட் அவுட் அப்படின்னா அது கத்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது காகம் வந்து அழுதுகிட்டே நரிக்கிட்ட வந்து கத்துச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து அவுட் வந்து வெளியே அப்படின்னு யூஸ் பண்ணாமல் கூறியது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒரு நாள் அம்மா காகம் நரியை பார்க்க வந்து அழுது கொண்டே கூறியது. ஓகேங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.